கிச்சிபாளையம் அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விஜயலட்சுமி சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த 30ஆம் தேதி குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் அவருடைய வயதான பெற்றோர் மட்டுமே இருந்துள்ளனர். இன்று காலையில் வீடு திரும்பிய போது 2வது தளத்தில் உள்ள பீரோ திறக்கப்பட்டு அதிலிருந்த 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் தரைத்தளத்தில் உள்ள பீரோவும் திறக்கப்பட்டு அதிலிருந்த 700 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்த போலீசார் நிகழ்விடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்ததில் தரைத்தளத்தின் ஜன்னல் கம்பிகளை வெட்டி எடுத்து கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்திருப்பது தெரியவந்தது. மேலும் 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் தடவிய கடிதம் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் கொள்ளை சம்பவத்தை வெளியே சொன்னால் உங்களை கொன்று விடுவோம் என எழுதப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீட்டின் சிசிடிவியும் ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றதால் அவர்களை கண்டறிவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கொள்ளையர்களை கண்டுபிடிக்க துணை ஆணையர் ராமகிருஷ்ணன் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் காவல்துறை ஆணையர் சஞ்சய்குமார் ஆய்வு மேற்கொண்டார். Complainant claims that around 700 sovereigns have been taken away while she was there in Tirupati. But whatever clues which are available with us, they are sufficient to detect this case in 1 or 2 days. Please watch my word, 1 or 2 days. I have already made a special team with 2 ACs and 6 inspectors to work on the various details. That is all regarding this case. இதனிடையே விஜயலட்சுமி வீட்டிற்கு அவ்வப்போது பூஜைகள் செய்வதற்காக வந்து செல்லும் அழகாபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்ற சாமியார் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். விஜயலட்சுமியின் சகோதரர் பாஸ்கரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.